இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதான் தமிழாமா வீடு. வர்ஷினி, நீ இங்கே சேஃபா இரு. யாராச்சும் வந்தாங்கன்னா சிக்னல் கொடு. நான் எப்படியாவது உள்ள போய் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா இரு. ஏய், ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா கார் எடுத்துட்டு வெளில வரும்போது நினைச்சா இந்த மாதிரி ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்க்க போறீங்கன்னு. ஆமா, எங்க போயிட்டு இருக்கீங்க? யார் வீடு இது? அது ஒண்ணும் இல்ல. அது அது இல்லைண்ணா. நான் இவ கூட சேராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேக்குறியா? இங்க என்ன பண்ற? சாரிண்ணா, நல்ல பையன் நினைச்சுதான் பழகுன. ஏய், உன்ன சிபி சார், அவனை கண்டிக்கிறதா இருந்தா அப்புறமா கண்டிங்க. முதல்ல அந்த பொறுக்கி கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். எவ்வளவு நாள் பழக்கம்? 1 இயர்ண்ணா. 1 இயரா பழகிருக்க. அவன் கேரக்டர் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? சிபி சார், உங்ககிட்ட தான் இதை அப்புறம் வச்சுக்கோங்க, டைம் இல்லைன்னு சொல்றல. சீக்கிரமா தேட ஆரம்பிக்கணும். அவ அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டானா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் ஜனாமாவோட பேரே கெட்டுரும். சரி, இப்ப என்ன பண்ணணும்? திருடணும். திருடணுமா? இல்ல, புரியல. என்ன சொல்ல வர்ற? திருடணும். வாங்க புரிய வைக்கிறேன். ஏய், வர்ஷினி கார்ல இரு. நீ போ. சிபி சார், என்ன குனிங்க சொல்றேன். எதுக்கு? மேல ஏறதா? பெரிய திருடிதான் போலயே. கேட்டு ஏறி குதிக்கிறத அவ்வளவு அசால்ட்டா சொல்றான். ஆமா, எத்தனை வீட்டுல இந்த மாதிரி நீ ஏறி குதிச்சிருப்ப? 999. இது 1000வது வீடு. ஃபங்க்ஷன் பண்ணலாமா? ஓ, சரி சரி போங்க. சரி வா. கேட்டை கவனிக்காம பூட்டாம விட்டுருப்பாங்க. கதவை திறந்து வைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்னும் அவ்வளவு கேனம் இல்ல. எப்படி திறக்க போறீங்க? இந்த சினிமால வர மாதிரி ஓடி வந்து ஒரு மோதுனீங்கன்னா கதவு திறக்குதான்னு பாக்கலாமா?